வார்த்தைக்கு நேராக இறுதியை திருப்பிக் கொள்வோம். எடுத்தவர்கள் வாசிங்க. எரேமியா 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். நான் உன்னை முற்றிலும் நற்கனி தரும் உயர்குல திராட்சை செடியாக நாட்டினேன். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த எரேமியாவை கொண்டு தன்னுடைய ஜனங்களுக்கு பேசுகிற தீர்க்க தரிசனம் இந்த 2வது அதிகாரம். அல்லேலூயா. நான் ஏற்கனவே சொன்னது போல அவர் தகப்பன், நாம் பிள்ளைகள். அல்லேலூயா. அவர் மேய்ப்பனானால் நான் யார்? ஆடு. அல்லேலூயா. அவர் செடியானால் நான் யார்? கொடி. ஆமென். அவர் எனக்கு எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாகவே செய்ய விரும்புகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அது விசுவாசிக்கிறீங்களா? என் வாழ்க்கையில் அவர் எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக தான் செய்ய விரும்புகிறார். என் வாழ்க்கையில் அவர் கொடுக்கிற நன்மையான ஈவுகள் அதிகமாக இருக்கிறது. ஆனால் நான் சில நேரங்களில் நன்மையை பாராதபடி என்னுடைய தற்சமயத்தில் நடக்கிற காரியங்களை கண்டு என்ன செய்கிறேன்? அநேக நேரங்களில் நான் பின்வாங்கி போகிறவனாக இருக்கிறேன். இங்கே எரேமியாவை கொண்டு கர்த்தருடைய வார்த்தை இஸ்ரவேலில் எருசலேமில் இருக்கிற ஜனங்களுக்கு என்ன செய்கிறது? உண்டாகி அவன் பேசுகிற அவனுடைய பாரமாக இருக்கிறது. 2வது வசனம், அதே 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் எப்படி சொல்லுகிறது? நீ போய் எருசலேமின் செவிகள் கேட்கும்படி கூப்பிட்டு சொல்ல வேண்டியது என்னவென்றால், வனாந்தரத்திலே என்னை பின்பற்றி வந்த உன் இளம் வயதின் நீ வாழ்க்கைப்பட்ட போது உனக்கு இருந்த தேசத்தையும் நினைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. 2 காரியங்களாக இங்கே ஆண்டவர் என்ன செய்கிறார்? சொல்லிக்கிட்டே வருகிறத நம்ம பார்க்க முடியும். நான் உனக்கு முன்பதாக உன்னை கூட்டு போகும்போது உனக்கு இருந்த விசுவாசம் எப்படி? நான் உன்னை கூட்டு கொண்டு போய் சேர்த்து தேசத்தை கொடுத்ததுக்கு பிற்பாடு உனக்கு இருக்கிற நினைவுகள், உனக்கு இருக்கிற விருப்பங்கள், உன்னுடைய யோசனைகள் எப்படி இருக்கிறது என்பதை இங்கே எருசலேமில் இருக்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? விவரித்து சொல்லுகிறவராய் காணப்படுகிறார். கவனிங்க, செய்தியின் தலைப்பு கர்த்தர் சத்தத்தை கேட்கும் ஆடு. அல்லேலூயா. கர்த்தர் சத்தத்தை கேட்கும். ஆமாம், கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற ஆடை நான் என்ன செய்யணும்? இருக்கணும். இதில் பாதி தான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும் ஆடு. இதில் இந்த அதிகாரம் முழுசும் பாதி என்னது? கர்த்தருடைய சத்தத்தை கேட்காத ஆடு. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறாருன்னா, என் சத்தத்தை கேட்கிற ஆடா இருன்னு சொல்கிறாரு. ஆனால் சில நாட்களில் நமக்கு சில ஆசீர்வாதங்கள் பெருகும் பொழுது கர்த்தருடைய சத்தத்தை கேளாத ஆடா என்ன செய்கிறோம்? மாறி போகிறோம். எச்சரிப்பின் அதிகாரமாய் இந்த அதிகாரம் எழுதப்படுகிறது. சில வார்த்தைகளை, வசனங்களை மாத்திரம் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள, நம்முடைய ஆவிக்கு, ஆத்மாவுக்கு அதை ஆண்டவர் ஆசீர்வதித்து தர விரும்புகிறார். என்னுடைய இருதயத்தை நான் சுத்திகரிப்பது ரொம்ப அவசியம். அல்லேலூயா. அல்லேலூயா. கவனிங்க, கர்த்தர் சத்தத்தை கேட்கும் நான் ஆடாக இருக்கணும். அல்லேலூயா. ஆண்டவர் சத்தத்தை கேளாத ஆடா என்ன செய்யக்கூடாது? மாறிவிடக்கூடாது. அல்லேலூயா. கவனிங்க, 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், என்னை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணினவரும் அவாந்திர வெளியும் பள்ளங்களுள்ள தேசமும் வறட்சியும் மரணமும் இருளும் உள்ள தேசமும் ஒருவனும் கடமாவலும் ஒரு மனுஷனும் குடியிராமலும் இருக்கிற தேசமான வனாந்திரத்தில் உங்களை நடத்தினவருமாகிய கர்த்தர் எங்கே என்று கேளாம என்னை விட்டு தூரப்பட்டு என்ன செஞ்சிட்டாங்க? மாயையை பின்பற்றி. அல்லேலூயா. போதும். கவனிங்க, ஆண்டவர் அந்த 5ஆம் வசனத்தில் அவங்க 430 வருஷத்தையும் சேர்த்துட்டாரு, அவங்க 40 வருஷ பயணத்தையும் சேர்த்துட்டார். இப்போ இத்தனை காரியங்களையும் இவங்க நான் என்ன பண்ணேன், எதெல்லாம் பண்ணேன், எதெல்லாம் என்ன செஞ்சாங்க? பார்த்தவர்கள், முற்பிதாக்கள். இவங்க எல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க? 6ஆம் வசனம் சொல்கிறார், என்னை விட்டு
தூரப்பட்டு, என்னை கேட்காம, என்னை விசாரிக்காம, என்னிடத்தில் வராமல், நான் செய்த நன்மைகளை எண்ணி பார்க்காம, மரண தேசமாக மரண இருள் எல்லாவற்றிலிருந்து என்ன செய்தேன்? காப்பாற்றி நடத்தினேன். ஆனால் என்ன செய்யலை? என் வார்த்தைக்கு எனக்கு கீழ்ப்படியலை, எனக்கு செவி கொடுக்க அவங்க இருதயம் ஆயத்தமாக இல்லை. என்ன செஞ்சிட்டாங்க? தூரப்பட்டு போயிட்டாங்க. அல்லேலூயா. மாயையை பின்பற்றினார்கள். வீணராக என்ன செஞ்சிட்டாங்க? அல்லேலூயா. ஆண்டவரை விட்டு பிரிஞ்சாலே மாயை, வீணான காரியம், அப்புறம் இன்னும் அநேக என்னென்ன வரணுமோ என்ன செய்யும், எல்லாம் வரும். ஆண்டவர் சொல்கிறார், என்னை விட்டு தூரம் போயிட்டு வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை பார்த்த. ஆண்டவர் கேட்குறார், தீர்க்கதரிசி மூலமாக என்ன கேட்குறாரு? என்னை விட்டு தூரம் போகிறதுக்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டாய்? நம்ம ஆவிக்குரிய ஜீவித்துக்கு வருவோம். இப்போ நம்மளுடைய வாழ்க்கைக்கு வருவோமே. நான் அறியாமையில் தான் நம்ம அநேகர் என்ன செய்கிறோம்? இந்த காரியங்கள்லாம் செய்கிறோம். இப்போ உங்களிடத்தில் ஒரு ஆசை வார்த்தையை பிசாசு கூறுறான். ஒரு நல்ல தோற்றத்தோடு நல்ல சென்ட்டு கிண்டு போட்டு நல்ல வாசனையாக உங்களோட பக்கத்தில் ஏக்கா இன்னைக்கு அந்த கடைக்கு போயிட்டு வருவோம், ரொம்ப சீப்பாக போட்டிருக்காங்க, வெள்ளிக்கிழமை தான் ப்ரேயர் நடக்குது, அடுத்த வெள்ளிக்கிழமை என்ன செய்வோம்? போய்க்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களால், அதாவது சொல்லப்படுகிற யார் சொல்கிறாங்களோ, யார் கேட்குறாங்களோ அவங்க 2 பேர்களை சொல்கிறேன், சொல்கிறவங்க கேட்குற வார்த்தையை கேட்டு என்னால் ஆலயத்துக்கு வரவும் முடியும், வராமல் இருக்கவும் முடியுமா? இதுதான் நிதர்சனம், அப்படி தானே? இது என்னால் முடியும் அப்படின்னா ஆண்டவர் சொல்கிறதை கேட்டு நடக்கவும் முடியும், ஆண்டவர் சொல்கிறதை கேட்டு நடக்காமல் இருக்கவும், அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியவும் முடியும், அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கவும் முடியும். என்னால் 2ஐயும் என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும். கேட்டால் பரலோகம், கேட்கலனா அப்போ நான் எந்த வழியை தேர்ந்தெடுக்கிறேன் என்பது எனக்கு நல்லா என்ன செய்யுது? தெரியுது. நான் எந்த வழியில் போகிறேன், எந்த வழியில் போகலை, நான் எதை செய்கிறேன், எதை செய்யலை, ஆலயத்துக்கு போகிறேன்னா இல்லை அந்த அக்கா கூட சேர்ந்து என்ன செய்கிறேன், கடைக்கு போகிறேன்னா, ஆண்டவர் சமூகத்துக்கு வரேன்னா இல்லை வேறு சமூகத்துக்கு போகிறேன்னா, இது எனக்கு என்ன செய்யுது? நல்லா தெரியுது. அல்லேலூயா. நான் இன்னும் பச்சை குழந்தை, ஆராரீரோ அப்படின்னு என்ன செய்ய போதில்லை, நம்மளை யாரும் வச்சு தாலாட்ட போகிறதுலாம். அப்படி தாலாட்டினா நம்ம தூங்குவோம். சரி, ஏன் சொல்ல வரேன்? முற்பிதாக்கள், இங்கே வேதம் அழகாக சொல்லுது, முற்பிதாக்கள், அதாவது ஆண்டவருடைய செய்கைகளை பார்த்து, ஆண்டவருடைய நடத்துதலை அறிந்து, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு, கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்ந்து, அவருடைய அற்புதங்களை கண்ணார கண்டு தூரப்பட்டு என்ன செஞ்சாங்களாம்? போயிட்டாங்க. இஸ்ரவேல் தேசம் ஜனம் ரட்சிக்கப்பட்டு வருது, வெளியே பெரும் இறைச்சல் உண்டாகுது, ரட்சிப்பின் ஜெயத்துவனி உண்டாகுது. ஒரே ஒரு மனுஷனை கொண்டு ஆண்டவர் என்ன செய்கிறார்? அத்தனை லட்சம் ஜனங்களை விடுவிக்கிறார். இதுவே பெரிய ஆச்சரியம், இதுவே பெரிய அற்புதம். 430 வருஷம் அடிமையாக இருந்த ஒருத்தனுக்கு இது பெரிய காரியம். 40 வருஷம் வனாந்தரத்தில் பாதரட்சை பழசா போகலை, ட்ரெஸ்ஸு பழசா போகலை, வியாதி படலை, பகலில் வெயில் சுட்டரிக்கலை, நைட்டில் குளிருக்குள்ள நடுங்கி சாகலை. இவ்வளவு காரியங்களையும் அவர் நடத்தி கொண்டு அந்த 5ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, உங்களை என்ன செய்தேன்? யாரும் குடியிராத தேசத்தில் என்ன செஞ்சேன்? குடியிருக்க பண்ணுகிறேன். அந்த தேசத்தில் என்ன செய்கிறேன்? கணக்கு பண்ணுகிறேன். ஒவ்வொரு தேசத்தையும் உன்னை ஜெயிக்க வைக்கிறேன். நான் உனக்கு குறித்த தேசத்துக்கு கொண்டு போய் உன்னை சேர்க்கிறேன். இது எல்லாவற்றையும் நான் உனக்கு செய்து முடிக்கிறேன். மரண இருள் நடுவில் எவ்வளவோ வந்தது, பிரச்சனை வந்தது, எல்லாவற்றையும் நான் ஒன்று ஒன்றா கடந்து உனக்கு கூட்டு வந்தான். என் வார்த்தையை கேளாதபடி, எனக்கு செவி கொடுக்காதபடி, என்னிடத்தில் விசாரிக்காதபடி தூரப்பட்டு போய் என்ன செஞ்சாங்களாம்? வீணானவைகளை பின்பற்றினாங்க. அப்படின்னா என்ன சொல்கிறாரு? மரத்தையும் கல்லையும் என்ன செஞ்சாங்களாம்? பின்பற்றினார்களாம். அல்லேலூயா. ஆமாம். 7ஆம் வசனம் சொல்லுது, செழிப்பான தேசத்தின் கனியையும் நன்மையையும் சாப்பிடுவதற்கு என்ன செய்கிறேன்? நான் உங்களை அவ்விடத்துக்கு அழைத்து கொண்டு வந்தேன், ஆனாலும் நீங்கள் அதற்குள் பிரவேசித்த போது என் தேசத்தை தீட்டுப்படுத்தி என் சுதந்திரத்தை அருவருப்பாக்கினீர்கள். ஆண்டவர் நம்மளை அழைத்து கொண்டு வரும் பொழுது என்ன நோக்கத்தில் அழைத்து கொண்டு வந்தார் தெரியுமா? அவர் சித்தத்துக்கு,
அவருடைய திட்டத்துக்கு அழைத்து கொண்டு வந்தார். எதுக்குன்னா, ஒரு நற்செடியுள்ள நற்குல திராட்சை செடியாக, நல்ல கனி கொடுக்கிற மரமாக, நல்ல கனி கொடுக்கிற தேசத்தில் நீங்கள் நற்பணிகளை பெற்றுக்கொள்ள, தேசத்தின் கனிகளால் உங்களை நிரப்ப, நீங்கள் சாப்பிட்டு திருப்தியாகும்படியா அவர் சித்தம் இருந்தது. ஆனால் ஏன் சித்தம் என்ன தெரியுமா? இது எல்லாத்தையும் குலைக்கணும், அழிக்கிறோம். ஏன்னா கவனிங்களேன், இப்போ எங்களை ஒரு வாட்டி இதுக்கு கூப்பிட்டு போனாங்க. நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது சிஎஸ்ஐயில் இந்த விபிஎஸ் முடிஞ்சு 5ஆவது நாள் 6ஆவது நாள் 8ஆவது 10ஆவது நாள் ஏதாவது ஒரு டூர் கூப்பிட்டு போவாங்க. அப்போ பக்கத்தில் தான் எங்கேயாவது கூப்பிட்டு போவாங்க. ஒரு 150 பிள்ளைங்களை கொண்டு போய் மாங்காய் தோப்பு கூப்பிட்டு போனாங்க. பக்கத்தில் மாங்காய் தோப்பு. அந்த மாங்காய் தோப்பு ஓனர் தலையில் துண்டை போட்டு போயிட்டேன். மாங்காய் தோப்பில் ஒரு மாங்காய் இல்லை. மாங்காய் இல்லைன்னா கூட பரவாயில்ல, இலை கூட இல்லை. இலையை வச்சு விளையாடுவாங்க நம்ம பசங்க. அது துளிரில் இருந்து அதோடைய துளுக்கிற துளிர் முதற்கொண்டு எல்லாம் செஞ்சுட்டாங்க. ஆமாம், எல்லாம் பிச்சு விளையாட, ஊஞ்சல் கட்ட, மேலே குரங்கு தோத்துறோம், எல்லா இடத்துலையும் ஆடி பாடி அடைச்சி பிடிச்சி லாரியில் தான் கொண்டு போனாங்க. லாரியில் ஏற்றுனா எல்லார் பாக்கெட்லேயும் மாங்காய் இலை, எல்லார் பாக்கெட்லேயும் மாங்காய், எல்லார் வாயிலையும் மாங்காய். அந்த தோட்டத்துக்காரன் அதுக்கப்புறம் அப்படி ஒரு சம்பவத்தை அந்த தோட்டத்துக்கெல்லாம் அனுமதிக்கவே இல்லை. விபிஎஸோ எதுவோ உங்கள் சர்ச்சோடு என்ன செஞ்சுக்கிங்க வச்சுக்கிங்க. போகிற வரைக்கும் அது நல்ல செழிப்பான தோட்டம். நான் உங்கள் போயிட்டு வெளியே வரும் பொழுதோ அது அவலட்சணமான தோட்டம். ஏன்? எங்களை கொண்டு போன நோக்கம் வேறு, நாங்கள் செஞ்ச வேலை வேறு. இதைத்தான் அங்கே இஸ்ரேல் ஜனங்களும் பண்ணுறாங்க. ஆண்டவர் இஸ்ரவேல ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து மீட்டு கானான் தேசத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் பொழுது அவருடைய விருப்பம், திட்டம், சித்தம் எல்லாம் வேறு. செழிப்பாக இருக்கணும். என் பிள்ளைங்க 430 வருஷம் கஷ்டப்பட்டாங்க, என்ன செய்யக்கூடாது, இனி கஷ்டப்படக்கூடாது, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் அவங்களை கொண்டு போய் செழிக்க பண்ணணும். என்ன அங்கே போனால் அவன் என்ன செஞ்சிட்டான், அவன் இஷ்டத்துக்கு திரும்பியாச்சு. கீழே வாஸ்து பார்த்தீங்கன்னா சிற்பம் செஞ்சாங்களாம், மரத்தினால் மரக்கட்டைகளை உருவமாக செஞ்சாங்களாம், அப்புறம் கல்லுகளினால் உருவம் செஞ்சாங்களாம், இன்னும் என்னென்னவோ என்ன செய்கிறாங்க செய்து இவைகள் தான் எங்களுடைய தெய்வம் நாங்கள் பாருங்க. ஆண்டவர் கொதிச்சு எழுந்துட்டார். கவனிங்க, இது அங்கே லிட்டரலாக நடந்தது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலும் இது நடக்கிறது. என்னன்னா, எப்படின்னா, நம்ம என்ன செய்கிறோம், ஆண்டவரே நீங்கள் தான் ஜெபிக்கிறோம், நல்லா செய்கிறோம். ஆனால் செயல்முறை அப்படின்னு வரும் பொழுது நம்ம என்ன யோசிக்கிறோமோ அதை சில நேரங்களில் செய்கிறோம். அல்லேலூயா. எனக்கு என்ன விருப்பம், நான் என்ன செய்யலாம், என்ன நினைக்கலாம், என்ன எப்படி செய்யலாம், என்னுடைய மூளை அறிவில் என்ன செய்கிறேன், யோசிக்கிறேன். அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு விக்கிரகம். அதுதான் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். நானா பிறந்தானா, நானா என்னை இந்த வயிற்றுக்குள்ளே போய் நானா உட்காந்துக்கிட்டேனா? இல்லை, என் ஆண்டவர் தான் என்ன செய்கிறார், என் தாயின் கற்பத்தில் என்னை உருவாக்கினவர் நீரே அப்படின்னு வேதம் சொல்லுது. அப்போ என்னை உருவாக்கினவர் யார்? ஆண்டவர். என்னை வெளியே எடுத்தவர், என் கற்பத்திலிருந்து என்னை வெளியே எடுத்தவர் நீரே. அதையும் சங்கீதத்தில் அழகாக செய்திகளை எழுதி வச்சிருக்கிறார். என்னை வெளியே எடுத்தவர் நீங்கள் தான். என் எலும்புகள் உருவேற்படும் நாள் முதற்கொண்டு ஜீவ புஸ்தகத்தில் என் பேர் என்ன செஞ்சுருக்கிறீங்க, எழுதியிருக்கிறீங்க. என் பேர் உருவாகும் முன்னமே என் பேரை அறிந்தவர், எல்லாவற்றையும் எனக்கு முன்பதாகவே ஆயத்தப்படுத்தி எல்லாவற்றையும் கொடுத்தவர். ஆனால் வெவ்வேறான ஒன்று தெரியும் போது மட்டும் நான் என்னுடைய வேலையை என்ன செய்கிறேன், பார்க்குறேன். அல்லேலூயா. காரியங்கள் வேறு மாதிரி முடியுது. ஆரம்பம் ஆண்டோடைய சமூகத்தில் ரொம்ப பயபக்தியாக ஆரம்பிக்கிறது. ஆனால் எனக்கு அனுபவங்கள், சில காரியங்கள்லாம் வரும் பொழுது நான் என்ன செய்கிறேன், அதை அப்படி செய்யணும், இதை இப்படி செய்யணும், அவங்கள அங்கே வைக்கணும், இவங்களை இங்கே வைக்கணும், இதை இப்போ செய்யணும், அதை அப்போ செய்யணும். அல்லேலூயா. இதெல்லாம் நமக்கு ஆண்டவர் ஏற்கனவே என்ன செஞ்சிருக்கிறார், சொல்லி கொடுத்துருக்கிறார். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் என்ன செய்யாத, கர்த்தர் மேலே நம்பிக்கையாய் இரு, ஆண்டவரை நம்பி இரு, ஆண்டவரை சார்ந்திரு, ஆண்டவரை நோக்கிப்பார். எந்த நிலைமையானாலும், எந்த சூழ்நிலையானாலும் உங்கள் கண்கள் முதலாவது எங்கே இருக்கணும்னா ஆண்டவரை ஏறெடுக்கணும். நான் சொல்கிறேன், நீங்கள் உங்களுடைய விருப்பத்தை செய்ய ஒருவேளை சூழ்நிலைகள் மாறுது அப்படின்னா கூட முதலாவது முட்டி போட்டு, ஆண்டவரே எனக்கு என்ன செய்கிறதுன்னு தெரில, நான் ஏதோ ஒன்று செய்ய போகிறேன், ஆனால் என்னுடைய சுத்தமாக இல்லாமல் உங்கள் கரவங்கிறது என்ன செய்யட்டும், கிரியை செய்யட்டும். என் மைண்டு பிளாங்காக இருக்குது, எனக்கு என்ன செய்ய போகிறதுனே தெரில, ஆண்டவரே நீங்கள் என்ன செய்யுங்க, உதவி செய்யுங்கன்னு சொல்லிவிட்டு நீங்கள் போய் என்ன செய்யுங்க,
இதை இப்படி செய்யணுன்ற ஒரு எண்ணம் இல்லாமல் நீங்கள் வாட்டுக்கு வேலையை செய்யுங்க, கர்த்தர் அங்கே கிரியை நடப்பிப்பார். அல்லேலூயா. அவர் சூழ்நிலை அறிகிறவராக இருக்கிறார். ஆமென். என் தேவன் இப்படி தான் அப்படின்னு என்ன செய்ய மாட்டார், ரூல்ஸ் போட்டு ரூல்ஸுக்குள்ளே உட்கார மாட்டார். அல்லேலூயா. அவர் 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 நீதியுள்ள நியாயாதிபதி, தயவுள்ள தேவன். ஆமென். என் நிலைமைகளை நன்றாக அறிந்திருக்கிறதுனால என்னுடைய சூழ்நிலைகளை அவர் என்ன செய்கிறார், அறிந்திருக்கிறார். நான் எல்லாரும் தாவீதாக முடியுமானா முடியாது. ஆமென். சிறியது முதல் பெரியது வரைக்கும் திருப்பி கொண்டதுக்கு தாவீது பண்ண வேலை என்ன? எல்லாரும் கள்ளத்துக்கு ஏறி வரும்போது இவன் மட்டும் போய் என்ன செய்கிறான், முட்டி போட்டு ஜெபம் பண்ணி நான் இதை திருப்பிக் கொள்வேன் ஆண்டவரே விசாரிக்க. அந்த இருதயம் எல்லாருக்கும் என்ன செய்யாது, வந்துடாது. எல்லாமே போச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்னு உட்காந்து ஒப்பாரி வைக்கிற ஆட்களாக தான் நம்ம என்ன செய்வோம் இருப்பமே தவிர, ஆண்டவரே இதை இழந்துட்டேனே, இதை எப்படி திரும்ப பெற்றுக்கொள்வது, நான் இதை எப்படி உங்கள் இடத்துல வாங்கி கொள்வது, இது எனக்கு எப்போ வாய்க்க பண்ணுவீங்க அப்படின்னு என்ன செய்ய மாட்டோம். யாரும் உட்காந்து வாய்ப்பே இல்லை, கேட்கவே மாட்டோம். நம்ம போயிருச்சேன்னு உட்காந்து என்ன செய்வோம், அழுவோம். இல்லை ஏதாவது ஒரு கஷ்டத்தில் நஷ்டத்தில் அப்படியே கையில் கணத்தை கை வச்சு என்ன செய்வோம் உட்கார். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, தாவீது அப்படிப்பட்டவன் இல்லை. ஒன்று போச்சா, ஆண்டவரே இதை என்ன செய்யணும், இங்கே நான் என்ன செய்யணும், இங்கே நீர் எனக்கு என்ன செய்ய விரும்புகிறீர், இது உங்கள் சித்தம் என்ன, என் விருப்பம் ஒன்றும் இல்லை, நீங்கள் என்ன செய்யுங்க சொல்லுங்கள். இது ஆண்டவருடைய திட்டத்தை கேட்டு செயல்படுத்துகிறவன் தாவீது. நம்மளுடைய இருதயம் அப்படியாய் மாற வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். சங்கீதத்தில் ஆண்டவர் சொல்கிறார், என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என்னுடைய பரிசுத்த ஸ்தலத்தில் அவன் அபிஷேகம் பண்ணினேன். இப்படி ஒரு வார்த்தையை முன்னாடி இருந்த யாருக்கும் ஆண்டவர் என்ன செய்யலை, எந்த பரிசுத்தவானுக்கும் என்ன செய்யலை சொல்லலை. ஆண்டவர் தாவீதை மட்டும் சொல்ல, என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன் அப்படின்னு சொல்கிறார். அல்லேலூயா. மற்றவங்களை கூட தெரிந்து கொள்கிறாரு, ஏதோ ஒரு இடத்துல அழைக்கிறாரு, சில காரியங்கள் மூலமாக பாத்தி கட்டி தண்ணியை திரும்ப பாருங்கள், அதை மாதிரிலாம் சில பேர் திருப்பி கொண்டு வந்துருக்கிறார். பவுல்லாம் அப்படி திருப்பி வந்தவர் தான், போகிற வழியில் ஒளி அனுப்பி அப்படி பாத்தி கட்டி திருப்பி வந்தவர் தான். ஆனால் தாவீதை மட்டும் ஆண்டவர் சொல்கிறாரு, கண்டுபிடித்தேன், அவனை நான் தேடி கண்டுபிடித்தேன். இப்போ உங்ககிட்ட ஒரு நல்ல ஏதாவது ஒரு அழகாக இருக்கிற பொருட்கள், ஒரே மாதிரி இருக்கிற அழகாக இருக்கிற பொருட்களை ஒரு 50-100 கொடுத்து இதை ஒன்று எடுங்கன்னு சொன்னால் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும், ஒரே டிசைன், ஒரே கலர், ஒரே ஷேஃப், எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்ம என்ன செய்வோம்னா, இருக்கிறதுல எது கொஞ்சம் நல்லா இன்னும் அழகாக இருக்குது அப்படின்னு தேடி எடுப்போம். பார்த்துருக்கீங்களா? நான் பண்ணுற மாதிரி நீங்களும் பண்ணாத மாதிரி இன்னும் பார்க்குறீங்களே, அப்படி தானே எடுப்போம். என்ன சண்டே கிளாஸில் பிள்ளைங்களுக்கெல்லாம் சமோசா கொடுத்தாங்களாம். அப்போ இங்கே இல்லை, நான் சும்மா கேள்விப்பட்டதை சொல்கிறேன். சமோசா கொடுத்தாங்களாம். அப்போ சமோசா கொடுக்கும்போது எல்லா பசங்களும் எல்லாம் சமோசா தான், எல்லா பசங்களும் எது பெருசாக இருக்குதோ அந்த சமோசாவை என்ன செய்கிறாங்க, எடுத்துகிட்டு ஓடுறாங்களாம். கடைசியாக வரவனுக்கு எதுதான் கிடைக்கும், சின்னதாக குட்டியாக இருக்கிறதுலே சிறுசாக பாவப்பட்டதா பிஞ்சு போனதா அந்த போனதான் என்ன செய்யும் கிடைக்கும். அப்போ நம்முடைய எண்ணங்கள் என்ன, நமக்கு பெருசாக என்ன செஞ்சிடணும், அழகானதை என்ன செய்யணும், ஃபஸ்ட் கிளாஸ் ஆனதை என்ன செய்யணும், இதுதான் நம்முடைய எண்ணம். அப்படி தானே? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரும் அதுதான் விரும்புகிறார். என்கிட்ட என் பிள்ளை ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கணும்னு என்ன செய்கிறாரு, விரும்புகிறார். நம்ம என்ன செய்கிறோம், என்ன செய்யணுமோ அதை தரமாக செய்கிறோம். கர்த்தர் நல்லவர். கவனிங்க, தூரப்பட்டு போகிற வாழ்க்கை கூட. எல்லாத்தையும் அறிந்தவர் தான். என் வாழ்க்கையில் பிரச்சனை அவருக்கு தெரியும். நான் அவர் சமூகத்தில் காத்திருங்களேன், ஆண்டவர் நடத்துவார். அவர் சமூகத்தில் வெயிட் பண்ணுங்களேன், ஆண்டவர் நடத்துவார், பேசுவார். இதுதான் வழின்னு சொல்லுவார். இந்த வழியில் இந்த வழியில் போகாதன்னு வார்த்தை வரும், நிச்சயம் வரும். அவர் பேசுகிற தெய்வம். ஆமென். கண்ணிருந்தும் காணாத, காதிருந்தும் கேளாத, மூக்கிருந்தும் முகராத, வாயிருந்தும் பேசாத, மண்டை இருந்தும் சிந்திக்காத அல்ல, பேசுகிற தெய்வம். ஆமென். கால் இருக்கும், நடக்க வராது, கை இருக்கும், எழுப்பி தொடாது, ஆனால் என் தெய்வன் தொட்டு சுகமாக்குகிறவர். ஆமென். அவர் நடந்து வரும்பொழுது நிழல்பட்டு என்ன செய்வார், சுகமாக்குறதே ஜனங்கள் அநேகமாக இருக்கிறாங்க. அவர் பார்வை பார்க்கும் பொழுதே பிசாசு நடுங்கி என்ன செய்கிறது, ஓடுகிறது. ஆமென். என் தேவனுடைய பார்வை கூட பயங்கர பவர்ஃபுல்லானது. அல்லேலூயா. வேதம் சொல்ல, அவர் இமை என்னை சோதித்தருகிறது. அவருடைய கண்ணும் இல்லை, அவருடைய இமை கூட என்ன செய்யுது, வேலை செய்யுது. அல்லேலூயா. என் தேவன் அற்புதமானவர், நம்ம ஆராதிக்கிறவர் பெரியவர். அவருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்க, காத்திருங்க. ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்க தான் ஆசீர்வாதம். தூரப்பட்டு போயிட்டோம் அப்படின்னா பண்ணி தீக்கிற தவிடு கூட என்ன செய்யாது,
கிடைக்காது. இளையகுமாரன் போனதுக்கப்புறம் யோசிக்கிறான், என் தகப்பனிடத்தில் வேலைக்காரனுக்கு கூட பூர்த்தியான சாப்பாடு உண்டு, ஆனால் நானும் என்ன செய்கிறேன், அவருடைய குமாரனாக இருந்தும் பன்றித்திங்கிற தவிடு கூட என்ன செய்கிறேன், கஷ்டப்படுறேன். மீண்டுமா என் தகப்பனிடத்துக்கு போவேன். அந்த இருதயம் வரணும். அல்லேலூயா. ஒருவேளை நான் இது வரைக்கும் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் செஞ்சுருக்கலாம், என்னுடைய விருப்பத்தை செய்திருக்கலாம், என்னுடைய திட்டத்தை நிறைவேற்றிருக்கலாம். என் இருதயம் சொல்லணும், இனி அப்படி நான் என்ன செய்ய மாட்டேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களை முற்றிலும் கனிதரும் உயர்குல திராட்சை செடியா. அல்லேலூயா. ஃபஸ்ட் கிளாஸ். எப்படி தெரியுமா? குவாலிட்டியில் 2-3 குவாலிட்டி உண்டு. ஃபஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ், தேர்ட் கிளாஸ், லோ கிளாஸ். 4 பிரியும். ஆமென். எல்லாத்துலேயும் 4 பிரியும். கீபோர்டில் கூட இந்த பேடு, செல்ஃபோனு, சேரு எல்லாத்துலேயும் குவாலிட்டி உண்டு. ஒரு பொருள் வாங்க போகிறீங்கன்னா அந்த பொருளுக்கு ஃபஸ்ட் குவாலிட்டி இருக்குது, செகண்ட் குவாலிட்டி இருக்குது, தேர்ட் குவாலிட்டி. போடுற ரோட்டில் முதற்கொண்டு குவாலிட்டி இருக்குது. கம்பெனிக்குள்ளே, பெரிய பெரிய கம்பெனிக்குள்ளே போடுற தாரோட பாருங்கள், ஃபஸ்ட் குவாலிட்டி, அதுதான் ஃபஸ்ட் குவாலிட்டி. செகண்ட் குவாலிட்டி தான் நம்ம ரோடு. எந்த ரோடு? 4-வே ரோடு, பைபாஸ் ரோடு பார்க்குறீங்களே, அதுதான் செகண்ட் குவாலிட்டி. தேர்ட் குவாலிட்டி நம்ம பார்க்குற இந்த ரோடு, நம்ம அருப்பு ரோடு போடுறது, இது வந்து தேர்ட் குவாலிட்டி. இதுலேயும் ஒரு குவாலிட்டி, 4 குவாலிட்டி இருக்குது. பிஞ்சதெல்லாம் ஒட்டுவாங்க தெரியுமா? நம்ம சட்டைக்கு தச்சா பேட்சாக விழுற மாதிரி நம்ம ரோட்டில் அங்கே பேட்சாக இருக்கும், அதெல்லாம் 4 குவாலிட்டி. அதெல்லாம் ரொம்ப கழிச்சு போட்டது, அதை அடுப்பில் போட்டு சூடு பண்ணி என்ன செய்வாங்க, கொண்டு வந்து கொட்டி அமைக்கிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அதில் வந்து ரோடு போட போகிறது இல்லைல்ல, ஓட்டையை அடைக்க போகிறோம். அதுக்கு நமக்கு எந்த குவாலிட்டியும் தேவை, 4th குவாலிட்டி, அது லோ குவாலிட்டி. இப்படி எல்லாத்துலேயும் குவாலிட்டி என்ன செய்யுது, இருக்குது. ஒருத்தங்க விளம்பரம் போடுறாங்க, ஃப்ரிட்ஜில் லேசாக ஒரு டென்ட்டு விழுந்துருச்சு, அதனால் அது என்னது, 1 லட்ச ரூபா அந்த ஃப்ரிட்ஜுனா 50,000 ரூபா. எதுக்கு? ஒரு ஓட்டைக்கு. ஒரு ஓட்டை விழுந்துச்சு, ஒரு எங்கேயோ இடிச்சு என்ன செஞ்சிருச்சு, டென்ட் ஆகிடுச்சு. அதுக்கு அப்படியே என்ன செய்கிறான், பாதி. மற்றபடி புது ஃப்ரிட்ஜு, வேர்ல்ஃபுல் அந்த இது கூட என்ன செய்யலைனோ பிரிக்கலை, அட்டைப்பட்டி கூட என்ன செஞ்சிடான், மொத்தமாக புதுசாக கொடுக்குறான். என்ன ஒரே பிரச்சனைனா ஒரு டென்ட் ஆகிருக்கும். அதுக்கு என்னது, அது பாதிக்கு பாதி விலை குறைவு. கவனிங்க, ஒரு சின்ன அடிப்பட்டதுக்கே பாதிக்கு பாதி அதோடைய மதிப்பு என்ன செஞ்சிருச்சு. பரிசுத்த ஜீவியம், கர்த்தர் கொடுத்த ஆத்துமா, தேவன் கொடுத்த இந்த பரிசுத்த வாழ்க்கை, இதில் டென்ட் ஆகிடக்கூடாது, சொட்டை விழுந்துடக்கூடாது, கோடு விழுந்துடக்கூடாது, குத்து பற்றக்கூடாது. என்ன செய்யணும், கரை திரை அற்றதாய் காத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா பரிசுத்தம் மட்டும்தான் பரலோகம் போகும். ஆமென், ஆமென். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாதுன்னு சொல்லாதீங்க, முடியவே முடியாது. அதாவது ஐஸ்வர்யவானுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, ஒட்டகம் கூட என்ன செஞ்சிருமா, ஊசி காதில் போகுமா? ஒட்டகம் முடிய 4 முடிய பிச்சு உள்ள விட்டால் கூட என்ன செய்யாது, ஊசி காதில். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, ஒட்டகம் கூட ஊசி காதில் என்ன செஞ்சிடும், போயிடும். ஆனால் ஆண்டவருக்கு பிரியமில்லாதவனும் அசுத்தவானும் ஐஸ்வர்யத்தில் தான் பெரியவன், என்னை விட ஒருவனும் இல்லை என்று நினைக்கிற கணம், தலகணம் பிடிச்சவன் என்ன செய்ய முடியாதான், அதை பார்க்கறது கூட கிடையாதுன்றார் ஆண்டவர். அந்த பக்கம் கூட போக முடியாது, இந்த பக்கம் போகும்போது பார்த்து அப்படி கூட போக முடியாதான், நேர் ஆப்போசிட்டில் எங்கேயா தள்ளி விட்டுருவார். கவனிங்க, என்னோட கூட ஆண்டவர் சொன்ன காரியம் தான், தூரப்பட்டு என்ன செய்யாதீங்க, போகாது. என் இருதயம் ஆண்டவர் விட்டு தூரம் போகக்கூடாது. நான் எப்போதும் ஆண்டவர் கூட என்ன செய்யணும், வாழ்ந்தாலும் இயேசுவுக்கா, மரித்தாலும் இயேசுவுக்கா. பாடலாய் அல்ல, வார்த்தையை இருதயத்திலிருந்து என்ன செய்யுங்க, சொல்லுங்க. கர்த்தர் நல்ல பேர். இங்கே 18ஆம் வசனம் மாசத்தை முடிக்கலாம். இப்பொழுது சீகோரின் தண்ணீரை குடிப்பதற்கு எகிப்துக்கு போகிறதினால் உங்களுக்கு என்ன பிரயோஜனம்? அப்புறம் ஐபிராத் நதியின் குடிப்பதற்கு அல்லேலூயா. இப்போ தண்ணி குடிக்கணும்னா எங்கே போவீங்க? நேராக பின்னாடி போவீங்க, அங்கே ஒரு கேனில் தண்ணி இருக்குது, அந்த தண்ணியை குடிச்சிட்டு இல்லை பக்கத்துலேயே தண்ணி வச்சுருக்கிறீங்க, எது கடை கடைன்னு செஞ்சுறீங்க. இதுதான் நம்ம செய்வோம். ஆனால்
இந்த இஸ்ரவேல் ஜனங்கள், இந்த ஜனங்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இங்கேருந்து எகிப்துக்கு போய் தான் என்ன செய்வாங்களாம். எங்கே போய்? இப்போ இதில் என்ன, இதில் ஆண்டவர் என்ன மறைமுகம் என்ன சொல்கிறாருன்னா, என் சமூகத்தை விட்டு நீ அங்கே போகிறதுனால உனக்கு என்ன, என்னிடத்தில் இல்லாத தண்ணீரா அங்கே என்ன செய்யுது? இப்போ எகிப்து தண்ணீரா எருசலேம் தண்ணீரா, எது முக்கியம்? எகிப்து வாழ்க்கை வேணான்னு தான் என்ன செய்கிறார் ஆண்டவர், பிரித்து கொண்டு வரார். இப்போ நான் மறுபடியும் எங்கே போவேன்? அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களை உலகத்தின் வாழ்க்கை வேண்டாம் தான் என்னுடைய சபையின் வாழ்க்கைக்குள்ளே என்ன செய்கிறேன், பிரித்து வேறு பிரித்து கொண்டு வந்து வச்சுருக்கிறேன். மறுபடியும் உலகத்துக்கே போனால், நாங்கள் உலகத்தில் தானே இருக்கிறோம் பாஸ்டர், உலகத்தில் தானே வாழ்கிறோம், உலகத்தோடு கூட தானே என்ன செய்கிறோம், அக்கம் பக்கத்தோடு பழகி தான் ஆக வேண்டியதாக இருக்குது. உண்மைதான், உன் பக்தியை மெச்சினோம். ஆனாலும் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாது என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறாரே, நம்ம அதிலேருந்து மாறுபடணுமே. உலகத்தோடு கூட இருந்தாலும் உலகத்தின் வாசனை இடத்துல என்ன செய்யக்கூடாது, வீசக்கூடாது. ஆண்டவர் சொல்கிறாரு, இங்கேருந்து எங்கேருந்து, எருசலேமில் இருந்து தண்ணீரை குடிக்கிறதுக்கு எங்கே போகிறாங்களாம், சீகோரின் தண்ணீரை குடிப்பதற்கு எங்கே, எகிப்து தேசத்துக்கு போகிறது தான் உனக்கு பிரயோஜனம் என்ன? ஐப்ராத் நதியில் போய் தண்ணி குடிக்கிறதுனால உனக்கு என்ன பிரயோஜனம்? நான் வச்ச இடத்துல இருன்னு ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா, ஆமென். நிறைய பேர் இந்த சபை விட்டு சபை என்ன செய்வாங்க, இதெல்லாம் இந்த ஆட்கள்லாம் என்ன செய்கிறதுனா, அவங்க மனது ஒருநிலைப்படாது. நான் அவங்கள தவறு சொல்ல மாட்டேன், பாவம் அவங்க ரொம்ப முடியாத நிலைமையில் இருக்கிறாங்க. அவங்க மனதளவில் பாதிக்கப்பட்ட ஒரு விதமான இதில் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களால ஒரு இடத்துல என்ன செய்ய முடியாதுன்னா, ஒரு 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 இடத்துல அடங்கியிருக்கவோ இல்லை கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதற்கு அதிலே அடங்கியிருக்கவோ என்ன செய்யாது. அவங்க இருதயம் அவங்களுக்கு விருப்பமான இடத்தை நோக்கி இது என்ன செஞ்சோம், நகர்ந்துக்கிட்டே இருக்கும். அது அவங்களுடைய, அது அப்படிப்பட்ட இருதயம் சில பேருக்கு இருக்கும். அவங்களால என்ன செய்ய முடியாதுன்னா, ஒரு இடத்துல என்ன செய்ய முடியாது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அங்கே போகிறதுனால ஒரு பிரயோஜனமும், அப்படி மாறிக்கிட்டே இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும், ஒரே இடம். செடியானது ஒரே இடத்துல என்ன செய்யணும், நாட்டப்பட்டு இருக்குமானா அது கொஞ்ச நாள் கழித்து என்ன செய்யும், பலன் கொடுக்க ஆரம்பிக்கும். ஒவ்வொரு இடமா நாட்டப்படுமானால் அதனுடைய முடிவு அடுப்புக்கு நேராக என்ன செய்ய வேண்டியதுதான். ஏன், அதுக்கு தான் கரெக்டாக இருக்கும். எரிக்கும் போது நல்லா ஸ்ட்ராங்காக சூப்பராக என்ன செய்யும், எரியும். அதுக்காக ஆண்டவர் என்ன செய்யலை, அழைக்கலை, வேறு பிரிக்கலை. உலகத்திலிருந்து வேறு பிரித்ததன் நோக்கம் என்னை பதரோடு சேர்த்து எரிய வைக்கிறதுக்காக இல்லை, என்னை பரிசுத்தமான தேவனுடைய சமூகத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு. நான் உலகத்தை விட்டு வேறு பிரிந்தது எரிக்கிறதுக்கு தான். அப்படின்னா நான் என்ன செய்ய வேண்டியதில்லை, வேறு பிரிய வேண்டிய அவசியமே இல்லை. கிறிஸ்துவ ஜீவியம், நான் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு ரொம்ப அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னென்னா, நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட கிறிஸ்தவன், கிறிஸ்துவை உடையவன், கிறிஸ்துவை பின்பற்ற அழைக்கப்பட்டவன். கிறிஸ்துவின் வாழ்க்கைக்கு என்னை நான் ஒப்பிட்டு என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் பார்க்கணும். நான் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறேனா, நான் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கிறேனா, அவருக்கு பிரியமாக வாழ்கிறேனா, அவர் வசனத்துக்கு கீழ்ப்படுகிறேனா, வேதத்தை தியானிக்கிறேனா, வேதத்துக்குரியவனாக இருக்கிறேனா, ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிற ஆடு தூரமாக இருக்காது. கர்த்தருடைய சத்தத்தை கேட்காத ஆடு என்ன செய்யும், தூரப்பட்டு போகும். அங்கே மேய்கிற ஆடுக்கு மேய்ப்பன் சத்தம் என்ன செய்யாது, கேட்காது. மேய்ப்பன் இருக்கிற இடத்துலையே மேய்ஞ்சதுன்னா, நீங்கள் நல்லா கவனிங்களேன், ஆடு மேய்க்கிறவனை நான் கொஞ்ச நாளாக பார்க்குறேன். அந்த மேய்ப்பன்கிட்ட நிற்கிது பார்த்தீங்களா, ஆடு செழிப்பாக சாப்பிடுது. எப்படி சாப்பிடுது? ஏன்னா மேய்ப்பன் பீச்சு போட்டுக்கிட்டே இருக்கிறான், அது தின்னுக்கிட்டே இருக்குது. அங்கே சுற்றுறதுலாம் அங்கே பச்சை இருக்குது, அங்கே பச்சை இருக்குது, அங்கே பச்சை இருக்குது, இங்கே இருக்குது, இப்படின்னே சுற்றுது. பாவம் அலைஞ்சி அலைஞ்சி கலசில் களைச்சி போகுது. அது திங்கிற சாப்பாடெலாம் அது அலையத்துலேயே போகுது. ஆனால் மேய்ப்பங்கிட்ட இருக்கிறது தின்னு தின்னு அது வாடுக்கு நிற்கிது. பறித்து போட்டால் திங்குது, பக்கத்தில் கொஞ்சம் கொஞ்சம் மேயுது, அப்படியே நிற்கிது. அல்லேலூயா. விவரமான ஆடு. நீங்களும் நானும் எப்படி இருக்கணும், விவரமான ஆடாக இருக்கணும். அல்லேலூயா. விவரமான ஆடலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவன். கவனிங்க, தூரமாக போக கூடாது. தூரம் போனோம் அப்படின்னாலே நம்முடைய இருதயம் கர்த்தருடைய சத்தத்தை கேளாதபடி இருள் அடைந்து விடும்.